எந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனா சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி 80,000 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தாண்டி போய் சிக்னல் வராம இன்டு மார்க் போட்டு ரெட் சிக்னல் வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், கவுன்சிலிங்க்கு நாட் எலிஜிபிள்ங்க. 100க்கு அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யூ. நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும், ஒவ்வொரு மாணவரும் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா எந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனா சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோட டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி டீடைல்டா எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போறோம். மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் 150க்கு கீழ இருக்கும் பட்சத்துல நல்ல காலேஜ்ல இப்பவே நீங்க அட்மிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மேற்கொண்டு 1-to-1 கரியர் கைடன்ஸ் செஷனும் பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங்கா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் கிட்டத்தட்ட 300 to 500 சாய்ஸஸ் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுப்போம். அது தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து அப்ளிகேஷனும் நாங்களே போட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் நாங்களே போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மிக முக்கியமான விஷயம், டிஎன்ஏ கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுல ஒவ்வொன்றையும் விலாவரியாக தெளிவாக நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80,000 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குங்க. பட் இருந்தாலும் இப்பவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கட்டமா அப்ளிகேஷன் ஃபில்லிங். இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படிங்கிறது நிறைய ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணணும். அப்ளிகேஷனுக்கு 500 ரூபாய் சார்ஜ் நார்மல் கேண்டிடேட்டா இருந்தா. ஒருவேளை ரிசர்வ்டு கேண்டிடேட்டா இருந்தா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா வெறும் 250 ரூபாய் தான் அப்ளிகேஷனுக்கு சார்ஜ் வாங்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்த கட்டமா 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் கூட பணம் வாங்குறது கிடையாது. 6வது இருந்து 12வது வரைக்கும் கம்ப்ளீட்லி பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு வருஷம் பிரைவேட் ஸ்கூல்லயோ இல்ல ஏதாவது ஒரு வருஷம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயோ படிச்சாலும் கூட உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது. இதை வந்து ஃபுல் ஃப்ரீயா நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நார்மலா யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்களோ அவங்களுக்கான ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. இது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் நம்பர் தான். இந்த நம்பரை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு டை பிரேக்கர் சிச்சுவேஷன்ல, அதாவது நீங்களும் ஒரே மார்க்கு, வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல வேறொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே மார்க் எடுத்திருக்காருன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரேங்கை முன்னாடி பின்னாடி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்போ உங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை பார்ப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தை பார்ப்பாங்க, நிறைய கிரைட்டீரியா பார்க்கும்போது கடைசியில் எல்லாமே சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரேண்டம் நம்பரை கடைசியாக பார்ப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தோம்னா 99.99% யூஸ் ஆகாது. இந்த 0.01% யாராவது ஒருத்தருக்கு இந்த ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகும். ஸோ இந்த ரேண்டம் நம்பர் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இப்பெல்லாம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணா மட்டும்தான் நீங்க கரெக்டான டீடைல் கொடுத்துருக்கீங்களா. நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் தானா, உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது நீங்க கரெக்டாக தான் என்ட்ரி பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லா விஷயமும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்காக தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தோம்னா டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் லிஸ்ட் கொடுத்துருப்பீங்க. இது வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த டிஎஃப்சி சென்டர்ல தான் இந்த விஷயத்தை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அங்கே பேட்லேயே, அதாவது நீங்கள் உங்களோட லாகின் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே டிஎன்ஏ வெப்சைட்லேயே என்ன வரும் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபைன்னு சொல்லிட்டு கிரீன் சிக்னல் வரும். கிரீன் சிக்னல் வராமல் இன்டு மார்க் போட்டு ரெட் சிக்னல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை நேரையாக எடுத்துட்டு போய் இந்த டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று கொடுத்துருப்பீங்க. இப்போ அப்ளிகேஷன் போடும்போது இது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும். ஸோ அப்படி அங்கே போய் இந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்துன்னா ஓகே வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சாதான் அடுத்த கட்டமாக உங்களுக்கு வரது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ். இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது அந்த ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சிடும். ஒருவேளை ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வரலனாலோ உங்களுக்கு ரேங்க் வரலனாலோ நீங்க கவுன்சிலிங்க்கு நாட் எலிஜிபிள்ங்க. 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 1வது ரேங்கிங்ல இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஃபுல் மார்க். அதே மாதிரி 200க்கு 190வது கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 8000மோ 9000மோ ரேங்க்ல இருப்பாங்க. 200க்கு 150 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 40,000 50,000 ரேங்க்ல இருப்பாங்க.
200க்கு 130 140 அந்த மாதிரி கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 70,000 80,000 ரேங்க் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை மாணவர்கள் கவுன்சிலிங் எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே ரேங்க்ல வந்து விழுந்துரும். ஸோ ரேங்க் வந்துச்சுனாலே உங்களுக்கு கவுன்சிலிங் எலிஜிபிள் அர்த்தம். ரேங்க் வந்ததுக்கு அப்புறமா ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், எத்தனை ரவுண்டு வந்து கவுன்சிலிங் நடத்த போறாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் டேட்டா அனௌன்ஸ் பண்ற டிஎன்ஏ இந்த டைம் கவுன்சிலிங் என்ன தேதியில் நடக்குன்னு சொல்லல. பிகாஸ் இந்த டைம் 3 ரவுண்ட்ல கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு ரவுண்ட்ல நடந்தாலும் நடக்கலாம், 2 ரவுண்ட்ல நடந்தாலும் நடக்கலாம், இல்லைன்னா பழைய முறையில் 4 ரவுண்ட்ல கவுன்சிலிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறனால எந்தெந்த ரவுண்டு என்னென்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த தேதியில தான் தெரிய வரும். ஸோ ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ற டேட்ல இந்த ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும். அதாவது எந்தெந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 193 கட் ஆஃப் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி ரவுண்டு 1ல சாய்ஸ் ஃபில்லிங் வரும். போன வருஷம் 175க்கு மேல இருந்தவங்களா ரவுண்டு 1ல கூப்பிட்டாங்க. 175 to 140 சம்திங் இருந்தவங்களா ரவுண்டு 2ல கூப்பிட்டாங்க. 140 கீழே இருந்தவங்களா ரவுண்டு 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களே பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலுமே உங்களுக்கு காலேஜ் மாறிடும். ஒன்றும் இல்லைங்க, அவங்க கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் ஒரு 185 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவுன்சிலிங் கோடியோ காலேஜ் பேரையோ தப்பாக கொடுத்துட்டாலோ, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தெரியாமல் கைப்பட்டு அழுத்தி அதை மேலே விழுந்துருச்சாலோ ஆட்டோமேட்டிக்கலி அது உங்களுக்கு அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அலர்ட் ஆனால் அதை தான் நீங்கள் எடுத்து படிக்கணும். அது எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா வேற கல்லூரி தரவே மாட்டாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணனா உங்களுக்கு காலேஜே மாறிடும். ஸோ அதனால் உங்கள் தலையெழுத்தே மாறிடும். ஸோ தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்க. 3 நாள் டைம் தருவாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால. ஸோ அப்படி இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க, இவர் வந்து டீட்டெயில் அனுப்ப சொன்னார், அவர் வந்து டீட்டெயில் அனுப்ப சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயிலாம் அனுப்பிடுறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்றீங்க. லாகின் பண்ணி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி வேற ஆளோ எங்கிருந்து வேணாலும் யார் வேண்டாலும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை மாற்ற முடியும். ஸோ இதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறது. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறது. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது ஒரு கல்லூரியில் ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 110வது சாய்ஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது விருப்பம்னா அதை எடுத்துக்கலாம், அது வேணான்னா அந்த 110க்கு மேல 109 சாய்ஸஸ் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு 109மே பிடிக்கல, நான் தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், நான் அடுத்த ரவுண்டு சாய்ஸ் லிஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு கூட நீங்க வரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், நான் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துக்கலான் இருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் சீட் போட்டேன்னா நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு 2 நாள் டைம். ஸோ என்னென்ன, எனக்கு இந்த கல்லூரி ஓகே நான் எடுத்துக்கிறேன், அது ஒரு ஆப்ஷன். செகண்டா எனக்கு இந்த கல்லூரி வேண்டாம், இதுக்கு மேலே இருக்கிறது ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிறேன். தேர்டா எனக்கு இந்த கல்லூரி ஓகே தான், பட் மேலே இருக்கிற சீட்டு வேற யாராவது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் போறானோ ஒரு காரணத்தினாலையோ ஏதாவது ஒரு காரணத்தினாலையோ மேலே இருக்கிற 109 சாய்ஸஸ்ல கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அவங்க யாராவது வேணான்ட்டு போனா எனக்கு அதை கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த 3ஆவதா சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எனக்கு இது ஓகே, மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா மேலே கிடச்சுன்னா அதான் போக முடியும். ஆல்ரெடி ஒன்று சீட் அலர்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் போக முடியாது. இது இன்னுமே தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின வீடியோ கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 3 நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் எனக்கு இந்த காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 நாள் கருத்து சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததான் 3ஆவது நாள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். இதுதான் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் லெட்டர் அலாட்மெண்ட் காப்பி. ஸோ இந்த 9வது ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காலேஜ் கன்ஃபார்ம் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கிடைச்சிருக்குன்னா நீங்க 7 நாளுக்குள்ள காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ஸோ அதுதான் காலேஜ் ரிப்போர்ட்டிங். சார் 7 நாளுக்குள்ள நான் காலேஜ் போகலன்னா 7 டேஸ் டைம், 7 டேஸ்க்குள்ள காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும். சார் ஒரு சில காலேஜில் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கேட்குறாங்களே, என்ன பண்ணுறேன்னா இப்போ இருந்தே நீங்கள் ஃபீஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் எஜுகேஷன் லோன் போலாங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங்லேயே எஜுகேஷன் லோன் வேணுமா வேண்டாமான்னு கேட்கப்படும். அதுலேயே நீங்கள் வேணுமா வேணாமான்னு கொடுத்துட்டீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. ஸோ காலேஜ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 7 டேஸில் நீங்கள் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா மாணவர்களும் கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறீங்கன்னா ஒரு 20,000 ரூபா அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. பிரைவேட் காலேஜ் பார்க்குறீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சேஃப் ஜோனுங்க.
அட் த சேம் டைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது இருக்க ப்ரோக்ராமிங் கோர்சஸை நீங்கள் பை பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். வெக்கேஷன் டைமில் பைத்தான் ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங், C++ அண்ட் தென் ஜாவா ப்ரோக்ராமிங், பேசிக் ஆப்டிடியூட், இந்த 5 ப்ரோக்ராமிங் விஷயங்களும் 4 ப்ரோக்ராமிங், அந்த 5 பேசிக் ஆப்டிடியூட், இது 5மே நாங்கள் சொல்லித்தரோம். நம்ம ஆப் நேம் தெரியும். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் படிக்க ஆரம்பிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸுங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினர் தான் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம், கவுன்சிலிங்கில் மொத்தம் 10 ப்ராசஸ் இருக்கு. அதில் 2வது ப்ராசஸில் நம்ம இப்போ இருக்கோம். முடிச்சதுக்கு அப்புறமா ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது 3வது ப்ராசஸ் வரும். அது வரும்போது நம்ம சேனலில் வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு கல்லூரியும் நேரடியாக சென்று எந்த கல்லூரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கோம். எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க. மேற்கொண்டு நான் வேற ஏதாவது பற்றி பேசணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் நம்ம சேனலோட டிஎன்இஏ கவுன்சிலிங் சப்போர்ட்டுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆனீங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லா சப்போர்ட்டும் நம்ம இலவசமாக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜஸ் கொடுத்துட்ருப்போம், அப்டேட்ஸும் கொடுத்துட்ருப்போம். மேற்கொண்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.